லட்சுமணனுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு வாய் வழியா விழுப்பு வந்து கோட்டைக்குள்ள சாமி ஒருங்கி கொண்டிருக்கிறான்னு பாட்டு வரம்பா. ஐயா, உங்களுடைய குருவாசியை கேட்டா சற்றேன்னு மாராசமா தெரியுது. நீங்க உண்மையிலேயே விபூஷணம் தானா? அப்ப அப்படி கேக்குறேன். இங்க இருக்கும் வானர படைகளோடு கோட்டையை சுத்தி ராமகவியை பாடிட்டு வந்தேன். அதனால இந்த பனிநப்புக்கு தொண்டை கொஞ்சம் சாராப்தம் கொஞ்சம் மங்குன மாதிரி இருக்குது. நீங்க தான் தப்பா நினைக்காத, உண்மையான விபூஷன் நானே தான். சரி சரி, அப்படி என்றால் நான் என்ன செய்யணும்? வாயை திறந்து வழி விடுப்பா கோட்டைக்குள்ள உள் போகிறதுக்கு. அப்படியா? ஆகட்டும். அதை வழிவிடு வழிவிடு என்று சொல்லி வாய் வழியாக உள்ள போந்தல்ல ராம லட்சுமணன் மீண்டும் வெளியே வந்து இப்படி பாளையத்தை மீண்டும் ராமகவியா பண்ணிட்டு வரும்பா. அப்படியா? பகவான் நித்திரையாக இருக்கா? பகவான பாத்துட்டீங்க, மீண்டும் என்ன பண்ணும்? இதுக்கு வழி விட்டீங்கன்னா வெளியே வந்து மீண்டும் கோட்டையெல்லாம் சுத்தி வருவேன் ராமகவியை பண்ணிட்டு. நல்லா என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணும்? காவல் பத்திரமா வெளியே வந்துட்டுனா காவல் பத்திரமா இருக்கணும். ஏன்னா சுத்திராயிரி வேலை எச்சரிக்கை.
பாரா அனுமந்தா யாரது அனுமந்தா சுந்தரா இது வேலை எச்சரிக்கை ஐயா சுந்தரா இது வேலை எச்சரிக்கை துறந்து ராவணன் வரி வேலை எச்சரிக்கை அனுமந்தா நான் தான் விபூஷனை சுந்தரா இது வேலை எச்சரிக்கை சூரன் மயில்ராவன் வரக்கூடிய நேரம் சரி அவ எப்படி வருவான் என்று யாருக்கும் தெரியாது உன்ன போல வருவான் என்ன போல வருவான் ஈ போல வருவான் எறும்பு போல வருவான் அவனு வரக்கூடிய வினாலும் யாருக்கும் தெரியாது ராவன் லட்சுமணன் இருவரையும் நான் பார்க்க வேண்டும் வழிவிடு அனுமந்தா வழிவிடு பகவானை பார்க்க வேண்டுமா நீங்கள் விபூஷணரா பூஜன் அனுமந்தா வாராய் விபூஷணா ஐயா வாயனே திரும்பும் என்று சொல்லி வாழ்கோட்டை உள்போகுந்தே நாதனார் இருவரும் போரார் என்று சொல்லிய ஏகி போனி மீண்டு வந்ததோர் விவரம் என்ன சுவாமி அனுமந்தா பகவானை பார்த்து வருகிறேன் ராமர் என்ன செய்கிறார் என்று வாயத்திலிருந்து வழிவிடுங்கள்னு சொல்லி இப்பதான வாய் வழியா சென்று செவி வழியா வந்து போனீங்க மீண்டும் வந்து பகவானை பார்க்க வேண்டும் வாயத்திலிருந்து வழிவிடு அனுமந்தான்னு சொல்றீங்களே என்ன சுவாமி காரணம் இப்பதானே போயிட்டு வந்தீங்க நான் இப்பதான் பகவானை பார்க்க போறேனா வாய் வழியா நீங்க தானே போனீங்க வாய் வழியா நான் சென்றனா ஐயோ அனுமந்தா அனுமந்தா ஐயா பாத்தா போனீர் ஐயோ
இந்த கால்வாயை தாண்டு முன்னே
ஐயோ ஹனுமந்தா ஹனுமந்தா நாம மோசம் போய் விட்டோம் ஐயா மோசம் போயிட்டேன் என்ன சாமி சொல்றீங்க ஐயா பொன்னான கோட்டைக்குள்ள பூந்தது நான் இல்லையா பால்கோட்டைக்குள்ள புகுந்தது நான் இல்ல வந்தது இந்த தங்கமான் கோட்டைக்குள்ள பூந்தது நான் இல்லையா ஐயா கடலெல்லாம் தாண்டி தாண்டி திருப்பு காலமாகி விட்டமே அனுமந்தா காலமாகி விட்டமே அவ என் போல உருவத்தை மாற்றி அவன் பேசிட்டு சாமியை கொண்டு போய் விட்டான் அனுமந்தா சாமியை கொண்டு போயிட்டான் அனுமந்தன் செவியால் கேட்டு இடிகேட்ட நாங்க போல் எங்கிய புலம்பிதானோ அடியற்ற மரம் போல அலறிய துடி துடித்து இந்த மண்ணிலே தாழ்ந்திருந்து அனுமான் புறம்புவார் பதறுவார் ஐயா நான் என்ன செய்தேன் ஏது செய்ய நான் என்ன செய்தேன் ஏது செய்தேன் ஏது செய்ய போரையா ஏறாதுமா அழகரி என் பேர் ஏது செய்ய நான் போரையா ஐயா வாழ தூயார்
பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இப்போ நேரில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் செல்லில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு சொன்ன நாள் வார்த்தையை கழிச்சு கேட்டு யூடியூப்ல என் போட்டுருவாங்க. மனமெல்லாம் நொறுக்கி அடுத்த வாரம் விட்டது வரும். மலை போல. அடுத்த வாரம் வரும். ஏன்னா வரிசை அனுமந்தா, நடக்கும்போது உங்களைப் போல் இருந்தான் என்று எண்ணி அல்லவா? ஆமா அவன் சாயலை சேலம் லோக்கல் சம்பன் இங்கே வராது. அல்லவா சேலத்தில் சாமியை லோக்கல். பார்க்க வந்திருக்கிறேன். பெங்களூர் ரோக் இப்ப சேனல் இன்னைக்கு ஆயிப்போச்சு. ராமா, அந்த சைடு ராமா. அப்படியே பெரம்பால அஞ்சு ரோடு பூரா வரும். ஏது நீ இந்த பக்கம் வராது. செட்டா பாக்ஸ் வச்சா வராது. புகழுகின்ற விமூதனரே சொல்வே. இப்போ எப்படி கிளியரன்ஸாக இருக்குதா அதே மாதிரி வரும். ஏதாவது தெரியுதா? இது மாதிரி எங்கேயாவது என்னை தவிர்த்து யாராவது பார்த்துக்கிறீங்களா? விரிவிரி எடுத்தது நான் சோதனை செய்து பார்த்தேன், இங்கு சாமியை காணோம் ஐயா. கால் போட்டு முழுவதும் இதனால எடுத்துக்கிட்டு இதனால எடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு. இன்று இந்த நாடகம் இதுதான் ஃபஸ்ட்டு. இருவருக்கும் இன்று நான் தானே யாரும் பாட மாட்டாங்க யாரும். சரி இது வந்து எப்படின்னா சொன்னாங்க இந்த இதில் பேர் போனது கூலிப்பிட்டியார் தான் அப்படின்னாங்க. அந்த அன்னாரி வாசனை போடுறதில்ல. நான் அதான் இது எப்படின்னா ஏது இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன். செய்வேன்? அவன் நல்லா இன்று நான் போறேன். மயில்ராவனுக்கு என்ன தவிர செய்ய மாட்டாங்க அனுமந்தா, செய்ய மாட்டாங்க நாட்டம். ஆமாம் அந்த மயிலார வச்சுட்டு அவங்களுக்கு வேடங்கண்டை தேவரப்பட்டம் அதெல்லாம் சேர்ந்து வந்தது எடுத்தேன். சுவாமி, அவர் தான் கூலிப்பிட்டியார். வேடம் செஞ்சு சொன்ன உடனே வால்கோட்டை முழுவதும் தேடி பார்த்தேன். திசைகள் வால்கோட்டைக்குள்ள வேடம் செஞ்சு பகவானை எங்கேயுமே தவிர்த்து காணோம். நாளைக்கு ஆரம்பம் நாதனார் இருவருக்கும் நாளைக்கா இன்னைக்கு நான் தான் யமன் ஆகி போயிட்டேன். நாளைக்கா நான் வால்கோட்டை கட்டி பகவானை உள்ளே வைத்த காரணத்தினால் வேலை சாமி சண்டை பகவானை சிறை தேவைப்படும். கொண்டு போய்விட்டான். மூணு என் கலந்துக்கா சுவாமியை இழந்தன்னா உயிரோடு இருக்கிறத விட நான் வல்லான என் சிரச கல்லோடு மோதி என் உயிரையே மாய்த்து இப்போ எப்படி ஹெச்டியா இருக்குதா அதே மாதிரி வரும். இப்போ எப்படி பளிச்சுன்னு தெரியுதோ அதே மாதிரி அடுத்த செல்லுல வரும், டிவிலையும் வரும். அனுமந்தா, கொஞ்சம் கூட ஆடாது. நான் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுதா? பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனுமந்தா சாமி
சுவாமி அடியவன் நான் இருந்து நீ ஒருத்தன் நான் இங்க வீட்டு இருந்தேன் இல்லையா? பூதனர் ஒருவர் இருந்த காரணத்தினாலதான் இந்த படிகள் எல்லாரும் மெச்ச பகவானே உங்க பேரு என் பேரை சொல்லி அவன் கொண்டு போயிட்டான். நீங்க இல்லன்னா நான் இல்லன்னா கொண்டு போவானா? விபூதனர் ஒருவர் இருந்த காரணத்தினால்தான் உங்கள் பேரை சொல்லி கொண்டுட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. இந்த படிகளோர் எல்லாம் நகைக்க பாவி பாவி நானு, பாவி இல்லையா? பாவி நான் தான். அடியவன் நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, பாவி நீங்கன்னு சொல்றீங்க. பாவி ஐயா பாவியோ இங்க நீ இல்லையா? பாவி நீ இல்ல, இந்த அகில உலகத்தில் எண்ணி பாராமல் நான் தான் தூரானே. என் ஆவியெல்லாம் பதறுகிறது, அங்கமெல்லாம் துடிக்கிறது. அந்த ஹரிராம மூர்த்தியை திருப்பி எப்ப காண போறேன்? அந்த அழகரை இதற்கு மேல் காண முடியுமா சுவாமி?
உன்னை நான் குறை சொல்ல, என்ன நீ குறை சொல்ல. நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் செய்த குறைகளை தன்னைத்தானே பேசியிருந்தோமே. ஆனா கதிரவனும் உதயமாயிருவான். சாமிய பலி கொடுத்துருவான். இருக்கும் காலம் பொன்னான காலமாக மாற்ற பகவானை சிறைமிப்பதா இருந்தா அவன் நல்லவன்னு சொல்லிதான் அவனுக்கு நான் வழி விட்டேன். அவன் பேர் விட்ட வல்லவன்னு தெரிஞ்சிருந்தா இங்கேயே அவனை வாரி அடிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. அவன் எந்த வழியா போனான், அவன் வழி போன தேசத்தை மட்டும் சொல்லுங்க. புலி போல நான் பாய்ந்து பகவானுடைய பொன்னடியை பார்த்துட்டு வர்றேன். எந்த வழியா போனோம் சொல்லுங்க. இலங்கை போவதா முழு தெருவு சாதாரணமா சத்தேலு சமுத்திரம் தாண்டி போகணும். சரி, சத்தேலு சமுத்திரம் தாண்டி தாமரை தடாகம், தாமரை தடாகத்துக்குள்ள புகை போல நுழையணும். நீங்க புகை போல நுழைந்தா அங்க போனீங்கன்னா அக்கினி கோட்டை. அக்கினி கோட்டைக்கு 8,80,000 பேர் கிங்கிலியர்கள் காவலு. அதுக்கு ஒரு தளபதிக்கிறான். தளபதி பச்சை கருப்பை பச்சை கருப்பை அவனை வென்று மறுபடி சென்றால் திராட்சை மண்டபம். எதிரியா யாரா இருந்தாலும் எடை போட்டுதான் அந்த அனுப்புவாங்க. ஆமா, திராட்சை மண்டபத்தை தாண்டி போனா கத்திரி மண்டபம். எதிரியாக இருந்தா தலைய துண்டிச்சிரும். கத்திரி மண்டபத்தை தாண்டி போனாதான் சபா மண்டபம் இருக்கும். சபா மண்டபத்துல இருசாணி பக்கம் காளியம்மன் கோவில் இருக்கும். அங்கதான் ராமர் லட்சுமணி இருவரையும் பத்திரமாக அவன் காவல் வைத்திருப்பான், சிறை வச்சிருப்பான். இதெல்லாம் கடந்து நீ பகவானை கொண்டு வர முடியுமா சாமி? சத்தேலு சமுத்திர கடலை தாண்டி போன கடலுக்குள்ள பூத்த தாமரைக்குள்ள புகை போல நுழையணும். அதை தாண்டி போனா அக்கினி கோட்டையை தாண்டி கத்திரி மண்டபம், தராசு மண்டபம், இதையெல்லாம் தாண்டி போனால்தான் மயில்ராவனுடைய சபா மண்டபம். அங்கதான் ஈசானி மூலையா காளி கோவில் இருக்கும். அங்கதான் சாமி வச்சிருப்பா. இதெல்லாம் ஒன்னால ஆகுமா? கவலை வேண்டாம். இப்ப இரவு நேரம் 2ஆம் ஜாமம் நடந்து கொண்டிருக்கு. சாமி, கிழக்கு கடற்கரையில் கதிரவன் என்னும் சூரியன் உதைவதற்கு முன்னாக சுவாலமலைக்கு சாமியை சிறை மீட்டு வர்றேன். பாதாள லங்கை போய் பகவானை சிறை எடுத்து வர்றேன். அப்படி ஒரு சாமியை சிறை கொண்டு வராவிட்டா நானே பாதாள லங்கையிலே என் உயிரையே மாய்த்துக் கொள்வேன். சத்தியம். நான் சுபாலமலையில செம்மா இருப்பனா 70 வல்ல வானர் படைகளையும் கூட்டிக் கொள்வேன். அக்கினி குண்டம் மூட்டி சுக்கலாதேவி மைந்தன் சூரியன் உதயம் என்ன ராமர் லட்சுமணி இருவரையும் கொண்டு வராவிட்டால் அந்த அக்கினியை சுத்தியும் வள வந்து அதே அக்கினியில் மடிஞ்சிடுவேன். இது சத்தியம் ஐயா. அப்படியா? நான் வரவில்லை என்றால் 70 வல்ல வானர் சேனைகளும் அக்கினி கோட்டை
இறங்கிடுவீங்க. இறங்கிடுவோம். கவலை வேண்டாம். கதிரவன் உதவிற்குள்ளாக பாதாள லங்கைக்கு போயிட்டு வரேன். ஆகட்டும் ஐயா. கிட்ட கிட்ட பூமி அதிர கிளம்பி என் மண் வருகிறார். மலையை தட்டி பால் தூக்கி மண்ணு விட்டு மலரவே. எட்டு கடல் தாண்டி தூக்கி ஏகி என் மண் வருகிறார். தேவராட குண்டலங்கள் ஆடவே. மாதவா, விபூதனர் சொல்லிய வண்ணம் பூத்த தாமரை கொள்ள முகம் போல என் உருவத்தை மாற்றி புகையாட்ட உள் நுழைஞ்சி தண்டு வழியால் பூத்த தாமரை தண்டு வழியா அக்கினி கோட்டை வந்திருக்கோம். இந்த பாதாள லங்கையை பார்த்தாயா? குணம்தான் அசுராதிகளுடைய குணமாய் இருந்தாலும் இந்த பாதாள லங்கினுடைய வினோதத்தை பாரு. பூத்து குலுங்கிய அழகிய பூங்காவனம், அன்ன பறவைகள், மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் இருக்கட்டும். இப்பேற்பட்ட வினோதங்களை பார்த்தா பார்க்கவே வியப்பாய் இருக்கு. இவ்வளவு பெரிய அழகு பொரிய நந்தவனத்தை அக்கினி கோட்டையில் காண்பது மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா அரக்க குணம் கொண்ட அசுராதிகளிடம் இப்படி ஒரு நந்தவனம் இருப்பது மிகவும் பெரிது. இன்னும் காலங்கள் சிலதா இருக்கு. அதற்குள்ள நம்ம சாமி எங்க இருக்கிறாரு அறிய முடியாது. நாம இப்போ ஒரு வழி செய்வோம். நம் கண்முன்னே பார்த்தாயா அழகிய கோபுர கலசம், கோபுர கலசங்கள். இந்த அக்கினி கோட்டையினுடைய கோபுர கலசம் இருக்கு. இந்த கலசத்து மேல ஏறி
கோட்டையெல்லாம் அடிச்சு ஒட்டச்சு தூள் பொடி ஆக்கி கலசத்தெல்லாம் அதாகுதம் பண்ணோம்னா அவன் இங்க வருவான். ஓ நாமளாய் தேடி ஏன் அங்க போகணும்? நம்ம வல்லமைய இந்த கலசத்தெல்லாம் உடைச்சு அதாகுதம் செய்து எதிரி எங்க வர வைக்கணும். அக்னி கோட்டையவே அதாகுதம் செய்வான். இந்த கோபுர கலசமே இருக்க கூடாது. நந்தவன பூச்செடி எல்லாம் இப்ப அழிச்சு போடணும். ஓடி போயிரு, அடிச்சே கொண்டு போடுவேன். குடுக்கல கட்டி விட்டுருவேன். வீட்டை பண்ணு வச்சுக்க, நண்டு பிடிச்சி வந்து குடுக்கல கட்டி விட்டுருவேன். குண்ணி ஊம்பு சொல்றதா திமிரிடா அந்த குரங்கு புட்டகை. ஓடி போயிரு, ஓரியா இல்லையா? வரிச்சியாக்குது பழிச்சு வாங்கிக்கிற மயில் வரிச்சு இப்படியா செஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு ஜோடி குரங்கு ஒண்ணு இருக்குது. அத கூட்டிட்டு வந்து விடுறேன். பாரு டே பொட்டிக்காரா, உன் வாயாட்டு தானே இருக்குது. வந்துருச்சு, சரி வந்தது வந்துருச்சு. குரங்கு கூட வாப்பலாம். நீ கொடு, இல்ல நீ கொடு, நீ கொடு. பாவம். சாப்பிடு. ஏதோ பசியில இருக்குமேன்னு சொல்லி கொடுத்தா பசியோட இருக்குது. வாங்கிக்க. அறா தோல் கொடுத்து பழத்தம் சொல்றேன். தோல் கொடுத்து பரியா பொருள் சாப்பிட்டு காட்டுது. போட்டு இங்கே இரு. ஒரு கொஞ்ச நேரம் உனக்கு ஒரு ஜோடி குரங்கு இருக்குது. கூட்டிட்டு வந்து விடுற, ரெண்டு பேரும் விளையாடுவீங்க. ரெண்டு பேரும் மாத்தி ஊம்புங்க. இதையும் சாப்பிடு. எவனா கேட்டவன் கேளு மணி தண்ணி கேக்குதுப்பா, கொடுத்துட்டு வரேன். இதே நேரத்து இதோ அனுமானப்பட்டவன் இந்த பூஞ்செடி இதெல்லாம் அதஞ்செய்ய நேரத்து மற்ற கல்பன் சமைதர்பா